நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ரோல் பண்ணவன் நான் தான். என்னை ஏன்டா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்கள் சபா ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்ருக்கு, அதுக்கு சீக்கிரம் போகணும், அதனால தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம், ரொம்ப நாள் கழித்து என்னுடைய பத்திரிகை நண்பர்களோடு உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. அதுவும் அந்த திரௌபதி சிம்மாசனத்தில் உட்காந்து எடுத்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2 நாளில் இந்த படத்தை ஆண்ட அரசர் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிக்க போகிறார். இதில் சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினியாக இருக்குது. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும், ஆடணுமா? ஆடியோ ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேயா? ஓகே, ரைட். சார் முதல்ல பேசுனது திருப்பி பேசணுமா இல்லையா? வேண்டாம், ரைட், ஓகே. காரணம், இந்த படத்தை நான் பார்க்கும்போது, இந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது, மோகன் அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஹிஸ் விஷுவல், அவர் என்கிட்ட சொன்ன விஷுவல்ஸ் அப்படியே கொண்டிருக்கார். அதுக்கு அவர் டிஓபிக்கு மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். இப்போ சொல்கிறேன், இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது. கைத்தட்டுங்க, அருமையான பாட்டு. ஏன்னா பெரிய அதிசயம் என்னென்னா, அந்த பாட்டில், இந்த காலத்தில் வர பாட்டில் அதில் டியூன் இருக்குது, வார்த்தைகள்லாம் புரியுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க, தானே தானே பர்லுக்காக கானே வாலே கா நாமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசி மணிலையும் சாப்பிட போகிறவனோட பேர் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டை இந்த அம்மா தான் பாடணும்னு எழுதியிருக்கு. அதனால தான் பிரமாதமாக பாடி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க. யார் என்ன சொன்னாங்க, இவங்க பாடணும்னு இருக்குது விதி. அருமையாக பாடியிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா கத்தி சண்டை இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட் மியூசிக் இருக்குது. இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமாம், இன்னொரு பாகுபலி தான். ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலி அல்ல, அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் என்று தான் சொல்ல வேண்டும். சில இன்சிடென்ட்ஸ் வேணால் டைரக்டர் கற்பனையாக பண்ணியிருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் பேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காருங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக உங்கள் முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நாமெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கோம்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்குன்னா கண்டிப்பாக பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும். பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் எக்ஸலண்ட் சீன்ஸ், எக்ஸலண்ட் ஃபைட்ஸ், அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்குது. பட் அடிப்படையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்தியனுங்கிற அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டே வரும். அதுக்கு முக்கியமாக இந்த கம்பெனி பேரே நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ்னு வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த நாட்டின் உண்மையான தேசியவாதி வீரன் நேதாஜி தான். மற்றவங்கள்லாம் அந்த காலத்தில் விட்டுக்குடுன்னு வந்து இவர் மட்டும்தான் அவன் விரலை விட்டு ஆட்டுன்னு சொன்னவர். ஸோ அந்த பேரில் எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பாக இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும், ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும். அதே சமயத்தில் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட கதை. ஏன்னா நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது, பியூசி படித்து வரும்போது ஹிஸ்ட்ரி புக்ஸில் திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ்ராய் அவன் இந்த வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து போராளிகள் நம்மளை குத்தி கொல்லை பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறையா இருக்கும். நான் படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸை கட்டபொம்மனை பற்றி கூட ஜாஸ்தியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன 2 லைன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள், வீர சரித்திரங்களில் ஒன்று இந்த ஒரிஜினல் கதை. அவருக்கு நான் பாராட்டு. இங்கே வர ஆத்தர் சார், தேங்க்யூ சார், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், தேங்க்யூ. இதை ஒரு பேஸாக வச்சு
ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கும் திரு ஜி மோகன் அவர்களே என்னுடைய பாராட்டுகள். அவர் படம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி மேலே நடக்கிற படமாக தான் இருக்கும். அதனால் அவர் எதுக்கும் அசர மாட்டார். தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார். இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் தான் ஒர்க் பண்ணேன், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் பேர் அது சொல்லலாம்ல சார், ராம் நாமி அப்படின்னு ஒரு ட்ரைபல் செக்ட். அந்த காலகட்டங்கள்லேருந்து இருந்து இன்னும் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. அவங்க உடம்பு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ராமநாமம் தான் எழுதியிருக்கும். நல்ல வேளை அவங்க உடம்புல எழுதிக்கிட்டாங்க, இல்லாட்டா அதுக்கு எவனாவது கேஸ் போடுவான். ஸோ ராமநாமிங்கிற அந்த ஒரு செக்டை பற்றி அந்த ரோல் என்னை பண்ண வச்சார். நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன், 40 வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும்போது தான் மேக்கப்புக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு பொம்பளை வேஷம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் 1.5 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. உழைச்சி பண்ண வச்ச அந்த ரோல். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு செக்ட் இருக்குது இந்தியாவிலங்கிறத பல பேருக்கு தெரியாது. He has done a lot of research to do this movie. மோகன், I congratulate you. இந்த சமயத்தில் இந்த நாட்டில் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை. உங்கள் இந்த படம்ங்கிற இந்த கார் நல்லா ஓடும், கவலையே படாதீங்க. மோகனோட படங்கள் டிராஃபிக் நிறையா இருந்தாலுமே ஜம்முன்னு ஓடும் அந்த வண்டி. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் க்ளீனாக ஓடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமாக என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நடித்த ஒத்தத்தரும் என்ன பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு 3 அழகான ஹீரோயின் பக்கத்தில் என்னை உட்கார வச்சாங்க. எனக்கு 76 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு. முந்தா நேத்தி தான் என்னுடைய பிறந்த நாள், 9th அன்னைக்கு ஐ ஹேட் மை பர்த்டே ஆல்சோ. ஸோ அதனால தான் சேஃபாக என் பக்கத்தில் உட்கார வச்சாங்கன்னு நினைக்கிறாங்கள. Thank you for being so lovely and doing so well in the movie. Everyone, Natti Gitti, அத்தனை பேரும் they have lived the role. I congratulate them. டெஃபினட்டாக இது வந்து எல்லா பட விழாவிலையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும் சொல்ல பார்த்த உங்களுக்கே ஒரு சின்ன வைப் வந்திருக்கும். இந்த படம் ஓடும்ங்கிறது மட்டும் இல்லை, ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனை பிரார்த்தி கொள்கிறேன். தேங்க்யூ சார். With your kind permission, I would like to leave because I have a function waiting. Thanks a lot, sir. God bless. Thank you, sir. Thank you so much for joining, sir. மிக்க நன்றி. அடுத்தபடியாக ஆக்டர் மாருதி அவர்களை அன்போடு மேடைக்கு அமர அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ் திரையுலகிலே ஐயா பெரியவர் ஒய்ஜிஎம் ஐயா அவர்களையும் ஐயா வேல ராமமூர்த்தி மற்றும் உள்ள நட்டி சார், இந்த படத்தினுடைய கதாநாயகிகள் ஜிப்ரன் சார், எடிட்டர் மற்றும் உள்ள ஒட்டுமொத்த டெக்னீஷியன், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மும்பை தமிழர்கள் சார்பாக பணிவான வணக்கம். இந்த படத்தினுடைய பூஜையை எனது மூத்த சகோதரர் மும்பையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் நிதின் தேசாய் ஸ்டுடியோ கர்ஜெட்டில் மும்பை அவுட்டரில் இருக்க நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் சாமி மட்டும் மங்களகரமாக அந்த பூஜையை துவக்கி வச்சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நிறைய இஷ்யூஸ் போணுச்சு. அவ்வளோ பிரச்சனையும் ரொம்ப அசாத்தியமாக எனக்கு உடன்பிறவா சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னே, உங்கள் குடும்பம் நம்ம சகோதரர் அண்ணன் எம்எல்ஏ மட்டும் எங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும், நான் டெஃபினட்டாக அந்த படத்தில் ஜெயிச்சிருவேன்னு டே அண்ட் நைட்டு அவ்வளோது எஃபோர்ட்டு போட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே இருந்தோம். அண்ணன் எம்எல்ஏ ஒரு 38 நாள் 28 டேஸ் என்னமோ ஷூட் போணுச்சு. அண்ணன் எம்எல்ஏ ஒரு டீமே அங்கே மோகன் சார் பக்கத்துலேயே இருக்க வச்சுட்டார். மராட்டி படங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸில் இந்த நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் ஷூட் போனது. அதில் அங்கே உள்ளவங்க சில பார்சியாலிட்டி பண்ணாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு பிரச்சனைகள் வந்தது. அத்தனை பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் நாங்கள் ஒரு டீம் அண்ணன் அங்கேயே வச்சுருந்தார். இந்த பேக்கப் ஆகி போகிறது நிதின் தேசாய் ஸ்டுடியோவில். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெக்னீஷியன்லேருந்து அவ்வளோ பேரும்
அதனால் இதே மாதிரி ரஞ்சித் சார் கூட கபாலின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை வச்சு அண்ணனுடைய எம்எல்ஏ தொகுதியில் ஒரு நாள் ஷூட் போனது. அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அந்த லோக்கலில் உள்ள லொக்கேஷன் மேனேஜர் நேரடியாக உடனே அண்ணனை தொடர்பு கொண்டு, ரஜினி சாருடைய ஷூட்டிங் உங்கள் தொகுதியில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கோம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உடனே அண்ணனை தொடர்பு கொண்டார். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, என்னைக்கும் இன்றைக்கும் தமிழர்கள் 3 பீரியடு தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகி, இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தமிழர்கள் எங்கே இருந்தாலும் எந்த உதவினாலும் உடனே முன்னின்று அதுக்காக அண்ணன் எப்பவும் முன் வந்து அந்த உதவியில் செஞ்சு கொடுத்துட்டு தான் தூங்குவார். இன்றைக்கி உண்மையிலே வர வேண்டியது மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நாளை மறுநாள். ஒரு வாரமாக நாங்களும் கம்ப்ளீட்டாக ஒரு 5 பேர் மும்பையிலேருந்து வந்தோம். டே நைட்டு டெய்லி மிட் நைட்டு 2 மணி 3 மணி. அதனால் அங்கே மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நடக்குது. சுருக்கமாக முடிச்சிடுறேன். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும், உலகம் முழுக்க பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுடைய பேராதரவோடும் இந்த படம் மிகவும் மாபெரும் வெற்றி பெறும். இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறி, மும்பை தமிழர்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், மனமார்ந்த நன்றிகள். அடுத்து சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். ஸோ படத்தோட ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும், கட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்மளோட எடிட்டர் அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சொல்கிற ஜென்ரல் வேர்டு தான். பட் எடிட்டராக ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நான் தான் இந்த படத்துக்கு. டேரக்டர் கூட பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட அனைவருடைய ஆதரவும் தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த வகையில் நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் திரு எஸ் கமலநாதன் அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். வணக்கம் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், நடிகர் அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார் மிஸ்டர் டைரக்டர் அவர்கள். சின்ன சின்ன விஷயந்தான் முதல்ல ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய செட்டு வரும்ன்ற யாருக்குமே நினைக்கல. இது நல்லா வெற்றி பெறும்னு நம்புகிறோம். வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். நன்றி சார். நம்மளுடைய டிஓபி பிலிப் ஆர் சுந்தர் அவர்களை அன்போடு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. சார் உங்களுக்காக பயங்கரமாக விசில்லாம் அடிச்சிருக்காங்க சார், அதுக்காக 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுங்க சார். ஆக்சுவலி நான் ஒரு 10 years கேப் இங்கே தமிழ் சினிமாவில் யூஎஸில் செட்டில் ஆகிட்டேன். இந்த படத்துக்காக தான் நான் வந்திருக்கேன், இந்த திரௌபதி 2க்காக. மோகன் சார் இருந்தால் ஹர்காரம் மூவி பார்த்துட்டு என்னை இந்த படத்துக்காக கூப்பிட்ருக்காருங்க. சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றனால உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது எடுக்கிறதுக்கு? சார் ஏன் சார் சார் அப்படியே பின்னாடி போயிட்டார். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது சார் பீயிங் பீரியாடிக் ஃபிலிம் எடுக்கும்போது ஒரு டிஓபிக்கான அந்த விஷயங்கள்? இல்லை, சில விஷயங்கள் வந்து நேச்சுரலிசம் நாங்கள் இது பண்ணுறதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது பண்ணிருந்தோம். தேங்க்யூ. ஸோ டிஓபி சாருக்கே நர்வஸ் ஆகிட்டார்னா பார்த்துக்கோங்க. பட் உங்கள் ஃப்ரேம்ஸ் பயங்கரமாக பேசிருச்சு சார் படத்தில். அடுத்தபடியாக டைலாக் ரைட்டர் பத்மா சந்திரசேகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். ஸோ இவங்க தான் இந்த படத்தோட வசனகர்த்தா. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சது, பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் மேம், ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கதைக்கு எடுத்துகிட்டு இருக்க காலகட்டம் வந்து கொஞ்சம் குழப்பமான காலகட்டம். அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள போர்கள்லாம் நடந்திருக்கனாலும் நம்மளோட கலாச்சாரத்து மேலே ஒரு தாக்குதல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அதில் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னோட வார்த்தைகளை பேசி அதுக்கு உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும், டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், டப்பிங் இன்ஜினியர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுக்கு ஒரு படைப்பாளிக்கு வந்து வெற்றிங்கிறது இன்னொரு சக எழுத்தாளரோட பாராட்டு.
நல்லா இருந்ததுன்னு பாராட்டின ராமமூர்த்தி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதனால் அண்ணாவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கோரியோகிராஃபர் கனிகா டானி அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். ஸோ நம்ம அந்த செலிப்ரேஷன் ஆஃப் சேஜ் அப்படின்ற பாடலே பார்த்துருப்போம். மொமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு பீரியாடிக் ஃபிலிமுக்கு தேவையான கோரியோகிராஃபி வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி சார் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான். ஒரு ஸ்பெஷலான மூவி. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த என்னோட டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் முதற்கண் என்னோட வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் போனோம். ஆனால் சார் எல்லாத்துக்கும் எங்களை ஈஸியாக என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் டைரக்டர் சார் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாங் எடுக்கும்போது ஜானி சிராக் சார் தான் கலக்குனார். அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் எல்லாருமே செம ஹுக் மூமெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எட்டு சேர்ந்த எங்கள் மீடியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இங்கே மேடைகள் வீழ்த்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னால் பேச முடியல, என்னன்றது தெரியல, பயமாக இருக்குது. அங்கே எடுக்கும்போது பயம் இல்லை, ஆனால் இந்த ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். பாடல் எனக்கு எம்கோனே பாடல் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் நேதாஜி ப்ரொடக்ஷன் ஜிப்ரான் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மெட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு வந்து பயன்படுத்தி இந்த பாடல் நல்லா எழுத முடிஞ்சுது. அந்த படத்துக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. படம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. வீர வல்லாளர் மகாராஜா அப்படின்ற புத்தகம். அதோடைய எழுத்தாளர் அண்ணல் காண்டர் அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். கோடி சூரியனுக்கு சொந்தக்காரன் அன்பு தம்பி மோகன். தம்பி, ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையில் என்னுடைய கனவை கண்ணை திறந்து கொண்டு பார்க்கிறேன் தம்பி மோகன் அவர்களாலே. வாழ்க வாழ்க. அன்பு தம்பி வீர படைப்பாளி மோகன், உன்னை காப்பது ஆதரிப்பது எங்கள் கடமை. இது ஒரு சின்னதாக அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 94லேருந்து மீடியாவில் இருக்கேன். சன் டிவியில் 7 வருஷம் செய்தி துணையாசிரியராக இருந்தேன். ஒரு நண்பர் அறிஞர் சொல்லுவார், ஒரு மனுஷன் வந்து ஒருத்தன் 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், 60 வருஷமும் மைக் செட் பண்ணுறவனாக இருந்திருக்கான். அந்த மைக்கில் அவன் பேசுனது கிடையாது. நான் ரொம்ப வருஷம் அங்கே இருந்திருக்கேன். தம்பி மோகன் என்ன அங்கேருந்து மேடை கூப்பிட்டு வந்திருக்காரு. தம்பிக்கு என்னுடைய நன்றி. மோகனை பற்றி சொல்லணுன்னா, இப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாக்கெட்டில் 100 ரூபா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல 100 கோடிக்கான நம்பிக்கை மோகனோட கண்ணில் தெரியுங்க. இந்த 5 மொழியில் வருதுங்க இந்த புத்தகம். ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், அவர் வரலாற்றில் திருவண்ணாமலைன்னு ஒரு தொகுப்பு போடுறாரு. அப்போது ஒரு பல்வேறு ஆட்கள்கிட்ட கேட்குறாரு, வல்லாள மகாராஜா பற்றி எழுதுறதுக்கு மட்டும் அவருக்கு ஆள் கிடைக்கல. அவர் தாமா பிரகாஷ்னு பேர். அவர் வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெயிலே கழித்தவர். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அவருக்காக தான் இந்த வல்லாள மகாராஜா வரலாறை தேடுறேன். எந்த நூல்லையும் அவர் பற்றின வரலாறு முழுமையாக இல்லை. அவரை பற்றின வல்லாள மகாராஜா பற்றி வரலாறு என்ன இருக்குன்னா, அருணாச்சல புராணம் ஒன்று தான். இந்த அருணாச்சல புராணத்தை எல்லப்ப நாவலர் என்பவர் வந்து தமிழ் அருணாச்சல புராணம் வந்து சமஸ்கிருத நூல். அதை எல்லப்ப நாவலருங்கிறவர் தமிழ் படுத்துகிறாரு. அதில் பல்வேறு சருக்கங்கள் இருக்குது. அந்த பல்வேறு சருக்கங்களில் ஒன்று வந்து வல்லாள மகாராஜா சருக்கம். இந்த வல்லாள மகாராஜா என்பவர் நடுநாடு என்பது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட நாடு. அந்த நடுநாட்டை வல்லாள மகாராஜா என்பவர் ஆட்சி செய்கிறார். இது வந்து நான் சொல்கிறது அருணாச்சல புராணத்தில் வரக்கூடிய வல்லாள மகாராஜா சருக்கம். அப்போ அவருடைய ஆட்சியில் வந்து தர்மம் மேலோங்கி நிற்குது. புலியும் மானும் ஒரே துறையில் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து தர்மம் நிலைக்குது. அங்கே எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்காங்க. எதிரிகளோட தொல்லை இல்லை. கோயில்களில் வந்து சிவ பூஜை நடக்குது, விஷ்ணு பூஜை நடக்குது. எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அண்ணாமலையாருக்கு ஒரு பெரிய மனக்குறை. தனக்கு பின்னாலே தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லைங்கிற மனக்குறை. அப்போ வந்து அங்கே மந்திரிமார்கள்கிட்ட ரொம்ப சோகத்தோடு கேட்குறாரு. அப்போ மந்திரிமார்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயா தர்ம கொடின்னு ஒரு கொடி இருக்குது, அந்த தர்ம கொடி ஏற்றுவோம். ஆனால் அந்த தர்ம கொடி ஏற்றிட்டா யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் தயாரான்னு கேட்கும்போது, இந்த பூமியில் இல்லாத விஷயத்த ஒரு மனுஷனால் கேட்க முடியுமா, எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னு தர்ம கொடி ஏற்றுறாங்க. தர்ம கொடி ஏற்றும் போது நிறைய அதில் வந்து உங்களுடைய நகை அடமானம் வச்சுருந்தா அந்த நகை எடுக்கிறதுக்கு இந்த தொகை தரேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த தொகை, பூணூல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இந்த தொகை, வீடு கட்டுறவங்களுக்கு இந்த தொகை, திருமணத்திற்கு இந்த தொகைன்னு தர்மமாக செய்கிறாரு.
இந்த தர்மத்தை பார்த்து என்னடா இப்படி ஒரு மனிதனால் தர்மம் செய்ய முடியுமா என்று வந்து இந்த செய்தி வந்து சிவபெருமானுக்கு நாரதர் மூலமாக கிடைக்குது. உடனே நாரதரை அனுப்பி சிவபெருமான் சோதனை பண்ணுறாரு. நாரதர் வரும்போது வல்லாள மகாராஜா வரவேற்கிறாரு. எப்போ இப்படியான தர்மங்களை செய்கிறாயே, உன்னுடைய என்ன நோக்கம்னு கேட்கும்போது அவர் நாரதர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து பிள்ளை இல்லாத மனக்குறை தான் அப்படின்னு இந்த செய்தி நாரதர் மூலமாக சிவபெருமானுக்கு கிடைக்குது. அப்போ சிவபெருமானுக்கு ஒரு ஆச்சரியம், உண்மையிலே இப்படி வந்து ஒரு பக்தன் இருப்பானா அப்படின்னு சோதிப்பதற்காக உடனடியாக குபேரன் அழைத்து நிறைய செல்வங்களை தயார் செய்ய சொல்கிறாரு. ஒரு பெரும் பூத கணங்களோடு அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. திருவண்ணாமலைக்கு வரும்போது இங்கே வந்து அருந்ததை போன்று அழக்கூடிய பெண்கள் இல்லையா, இப்படி சிவனடியார்களை வந்து போற்றி வழங்கக்கூடிய மண் இல்லையான்னு நிறைய கேள்விகள் கேட்டே வராங்க. கேட்டுட்டு வர அவங்க வந்து கணிகை மாதர்கள் இருக்கக்கூடிய தெருக்கு போகிறாங்க. எல்லோருக்கும் ஒவ்வொரு கணிகை மாதர் கிடைக்கிறாங்க. ஆனால் வந்து சிவபெருமானாக வரக்கூடிய அந்த தலைமை சிவனடியார் கிடைக்கல. அவர் உடனடியாக வல்லாள மகாராஜாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. வல்லாள மகாராஜா சிவபக்தர் என்பதனாலே அவ்வளோ பெரிய பேரரசனாக இருந்தாலும் உடனடியாக வந்து இந்த சிவனடியாரை அனுமதிக்கிறாங்க. அப்போ வல்லாள மகாராஜா என்ன கேட்க, உங்களுடைய மனக்குறை என்னன்னு கேட்கும்போது, ஐயா என்னுடைய விரகதாபத்தை தீர்க்க உங்கள் ஊரில் வந்து ஒரு கணிகை மாதர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா என்ன சொல்கிறாரு, ஐயா நானே உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன், உங்களுக்கு ஏன் இதுன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை என்னுடைய விரகதாபத்தை கணிகை மாதரால் மட்டுமே தீர்க்க முடியும், எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லும்போது வீரர்களை அனுப்பி அந்த தெருவில் அனுப்பி விசாரிக்க சொல்கிறாரு. எல்லாரும் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு சிவனடியார் இருக்காங்க, அதனால் உன்னுடைய ஆட்சியில் வாழறோம், நாங்கள் வார்த்தையை மாற முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. அடுத்தது மந்திரிகள் அனுப்புகிறாரு. மந்திரிகளுக்கும் மறுமொழி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பேரரசர் வல்லாள மகாராஜாவே அந்த கணிகை மாதர் தெருக்கு போய் ஒரு சிவனடியாருடைய குறையை தீர்க்க முடியாத பாவம் எனக்கு வரக்கூடாது, நீங்கள் எனக்கு உதவுங்கள்னு சொல்லும்போது அந்த கணிகை மாதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுடைய ஆட்சியில் வாழறவங்க, நாங்கள் சொன்ன வார்த்தையை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், இன்று இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும்போது அவர் சோகத்தோடு அரண்மனைக்கு வராரு. அவருக்கு வந்து 2 மனைவிகள், மல்லம்மா சல்லம்மான்னு 2 மனைவிகள். அப்போ அந்த மல்லம்மா அந்த சல்லம்மாதேவி வந்து என்ன உங்களுடைய குறைன்னு கேட்கும்போது வல்லாள மகாராஜா இப்படி ஒரு சிவனடியாருடைய அந்த ஒரு கோரிக்கையை தீர்க்க முடியாத அவல நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு அவர் கண்ணீர் விடும்போது, ஐயா நான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனடியாக வந்து ஒரு அறை ஏற்பாடு செய்யப்படுது. அங்கே சிவனடியார் நிச்சயில் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா வந்து நறுமண மலர்கள் சூடி நறுமண புகைகள்லாம் அந்த இடத்துல வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, வீணை மீட்டி பாடல் பாடுறாங்க. வீணை மீட்டி பாடல் பாடும்போது பார்த்தா சிவனடியார் அசைவலாம் உட்காந்துருக்காரு. ஐயோ இது வந்து சிவபாமா ஆயிடுமேன்ட்டு அங்கே போய் இந்த சிவனடியாரை தொடுறாங்க. அந்த சிவனடியார் மறைந்து ஒரு குழந்தை வந்து அங்கே வந்து குழந்தை வந்து ஒரு அழகான வாயை திறந்து அந்த குழந்தை அழும் காட்சி. உடனே வல்லாள மகாராஜாவும் மற்றவங்களும் வந்து பார்க்குறாங்க. சிவபெருமான் விடைவாகனத்தோட காட்சி தராரு பார்வதி தேவியோட. அப்போ சிவபெருமான் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ வந்து கவலைப்படாது, நீ இறந்த பின்னர் உனக்காக ஈம கடன்களை பிள்ளையாக இருந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வல்லாள மகாராஜா 1342ஆம் ஆண்டு எதிரிகளில் கொலை செய்யப்பட்டார். 1342ஆம் ஆண்டிலிருந்து இன்று 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரப்போது மாசி மகத்தன்னைக்கு அந்த சிவபெருமான் வந்து பிறவாயாக்கை பெரியோன். விஷ்ணுவுக்கு அவதாரங்கள் உண்டு, ஆனால் வந்து சிவன் வந்து பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவபெருமான் அண்ணாமலையார் ஒவ்வொரு மாசி மகத்தன்றும் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இன்னைக்கும் நடந்து வருது. அந்த செய்தி மட்டும்தான் நமக்கு வரலாறாக இருந்தது. உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து இந்த நீங்கள் கேள்விப்படுற இந்த புராணம் இயற்கைக்கு முரணாக இருக்கேன்னு. இப்படி இயற்கைக்கு முரணான புராணம் பெரிய புராணத்துலையும் இருக்குது. பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்களிலே இயற்பகை நாயனார் புராணம்னு வருது. இயற்பகை நாயனார் புராணமும் இதைத்தான் சொல்லுது, ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கைக்கு தான் வாழ்க்கை. அப்படி வந்து இயற்பகை நாயனார் புராணத்தில் வருவதைப் போலவே இந்த வல்லாள மகாராஜா புராணத்தில் வருகிறது. இதை தவிர இந்த வரலாற்று செய்திகள் எல்லாமே கிடைக்காம இருந்தது. அப்போ நிறைய சந்தேகங்கள் வருது. இவரை வந்து வல்லாள மகாராஜாவை வந்து தமிழ் பேசுகிற மக்கள் வந்து அங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் சம்பந்தனூர் ஊர் ஒன்று இருக்குது. அந்த சம்பந்தனூர் ஊரை சேர்ந்து அந்த ஊரை சேர்ந்த வன்னியர் மக்கள் தான் நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. வல்லாள மகாராஜா வந்து கர்நாடகாவை ஆட்சி பண்ணார். கர்நாடகாவை ஆட்சி பண்ண வல்லாள மகாராஜாவை இவங்க வந்து சம்பந்தனூர் மக்கள் வந்து இவங்க எங்கள் சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி திதி கொடுக்குறாங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆலய நிர்வாகமே இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுது. அப்போ இவர் கன்னடரா தமிழரா என்று பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஆய்வு செய்யும் போது அங்கே தெரியுது, புறநானூற்றில் சொல்லப்படக்கூடிய புலிக்கடிமால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலிக்கடிமால் வம்சத்தை சேர்ந்தவன்.
இந்த ஹொய்சலர் அந்த இதுக்கு என்ன கல்வெட்டுகள் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரிசிகரை என்ற அந்த ஒரு பகுதியில் ஒரு முனிவர் தவம் செய்கிறாரு. அப்போ வேளிர் மன்னர்கள் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அந்த முனிவரை புலி ஒன்று தாக்க வருது. அந்த சலா என்ற அந்த மன்னனை ஹொய் சலா என்ற அந்த முனிவர் கட்டளை இடுறாரு. அந்த முனிவருடைய கட்டளைப்படியே அவன் அந்த புலியை வதம் செய்கிறான். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த ஹொய்சாளர்கள் என்று ஹொய்சாளர்களுடைய கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த புறநானூறு எப்படி சொல்கிறதுனா, புறநானூற்றுடைய 201வது பாடலிலே ஒரு செய்தி வருது. இங்கே வந்து இந்த ரஜினி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அங்கவை சங்கவைன்னு ஒரு கேரக்டர் வரும். அதே போல் இந்த அங்கவை சங்கவை பாரியுடைய மகள்கள் இவங்க வந்து அனாதையாக நிற்கும்போது பாரியுடைய நண்பரான கபிலர் என்ன பண்ணுறாரு, இருங்கோவேல்னு ஒரு மன்னன் கிட்ட அழைச்சிட்டு போய், அப்பா நான் வந்து அந்தணன், நீ வடபால் முனிவன் செய்த யாகத்தில் உதித்தவன், உன்னுடைய முன்னோர்கள் 49 தலைமுறையாக துவாரகையை ஆண்டவர்கள், அந்த வம்சத்தில் வந்தவன் சொல்கிறார் இல்லையா. வேளிர் என்ற சொல்லுக்கு வேள்வித்தீயிலிருந்து தோன்றியவர்கள் என்று பொருள். இன்னைக்கு திருவண்ணாமலையிலே வல்லாள மகராஜ நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அல்லவா, அவர்களும் தங்களை அக்னியில் பிறந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த மரபை சேர்ந்தவர்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் சுமார் 2000 கல்வெட்டுகள் ஹொய்சாளர்களை பற்றி இருக்கிறதும் 400 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறதும் இந்த எங்கள் செய்தி தெரிஞ்சது. இதில் குறிப்பாக வல்லாள மகாராஜா எத்தனையோ தமிழர்கள் ஆண்டிருக்காங்க இல்லையா. சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர் சம்புவராயர் காடவரா இவ்வளோ பேர் தமிழ்நாட்டை ஆண்டிருந்தாலும் வல்லாள மகாராஜாக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் திதி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும். வல்லாள மகாராஜா ஆட்சி செய்த காலத்திலே டெல்லியில் வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி நடைபெறுகிறது. அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதி மாலிகாஃபர் என்ன பண்ணுறான், முதல்ல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய துவார சமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவகிரியை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதன் பிறகு வந்து வல்லாள மகாராஜாவுடைய துவார சமுத்திரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ பிடிக்கும்போது பாண்டிய மன்னர்களில் வாரிசு சண்டை, அந்த வாரிசு சண்டையில் தலையிடுவதற்காக தமிழ்நாட்டிலே வல்லாள மகாராஜா இருக்கும்போது கர்நாடக பகுதியை சிறைபிடிச்சுக்கிறாங்க. அதாவது சிறைபிடிச்சது மட்டும் இல்லாமல் வல்லாள மகாராஜாவுடைய மகன் 4ஆம் வல்லாளனை வந்து கைதியாக்கி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு வல்லாள மகாராஜாவை வழிகாட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டை சூறையாடி தமிழ்நாட்டு கோழிகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பேரரசுகளே இல்லை, வல்லாள மகாராஜா ஒருத்தர் தான் பேரரசர். வல்லாள மகாராஜா பேரரசராக இருக்கும்போது மதுரை சுல்தான்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. 8 சுல்தான்கள் ஆட்சி பண்ணுறாங்க. 2வது சுல்தானை வல்லாள மகாராஜாவுடைய படைகள் கொண்டுடுறாங்க. 4வது சுல்தானா கியாசுதீன் தம்கானி என்பவனை என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு சமயபுரம் இருக்கு இல்லையா, அந்த சமயபுரத்தில் இருக்க கோட்டையில் வந்து அவங்களுடைய படைகள் இருக்கும்போது வல்லாள மகாராஜா 1,00,000 பேரோட போய் அந்த 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 இடத்த முற்றுகையிடுறாரு. முற்றுகையிட்டு படைகள் தோல்வி அடைந்தன. அந்த தோல்வி அடைந்த பிறகு ஒரு 14 நாள் போர் நிறுத்தம் போடுறாங்க. இந்த போர் நிறுத்தம் ஏற்றுக்கொண்டு வல்லாள மகாராஜா வந்து அமைதியாக இருக்க நேரத்தில் திடீர்னு அவரை சூழ்ந்து அவரை வந்து கைது செய்து அவரிடமிருந்த பொருள்களை பறித்து கொண்டு அவரை உயிரோடு தோலை உரித்து மதுரை கோட்டையிலே தொங்க விட்டார்கள். அந்த தியாகத்துக்கு பிரதிபலனாகத்தான் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி வருகிறது. உண்மை சொல்கிறேன் தம்பி, வீர படைப்பாளி, உனக்கு இணையான படைப்பாளி தமிழ்நாட்டிலேயே இல்லை. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. நன்றிடா தம்பி, நன்றி. மாலா அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு. தாய் தந்தைக்கு வணக்கம். நான் வணங்கும் கடவுளுக்கு வணக்கம். மேடையில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த என் தம்பி மோகன்ஜி டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மிக்க நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வெற்றி அடையக்கூடிய படத்தில் நானும் விருதாம்பாள்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த படத்தில் யாரும் நடிக்கலை, அந்தந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு இந்த படத்துக்கும் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும். உங்களால் தான் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேலும் வாழணும். என் தம்பி மோகன்ஜி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் பற்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு செகண்டு கூட வீண் பண்ண மாட்டார். அடுத்தடுத்து பழம் போயிட்டே இருப்பார். அவர் வேகத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றி படம் இது. நிச்சயமாக வெற்றி அடையும். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசுனீங்க மேடம். லஹரி மியூசிக்கோட நிர்வாக இயக்குனர் முருகன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு.
Annamaliyane Potri. This is the first time I'm made to address press meet, and I would like to thank Sir Mohan Sir and Mr. Richard. Richard தான் நம்மள சார்கிட்ட போட்டு விட்டாரு. So I'm really grateful to him. The take from this film for me is இந்த படத்தில் நம்மள செந்தமிழ் பேசி நடிக்க வச்சிருக்காரு. I think இந்த மாதிரி படம் வரதே ரொம்ப ரேர். ஸோ அதில் என்ன மாதிரி ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து and then making me talk in the language is something extraordinary. So sir, I'm really indebted to you for that, sir. And I would also like to thank my co-artist and the other crew involved in the film, and Murugan sir, and the catering and the food department who taken good care of me. And thank you so much. Thank you, ma'am. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பார்த்துருப்போம், பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுப்பாரு. இந்த திரைப்படத்தில் ஒரு சர்ப்ரைஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு, யார்கிட்டையும் ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் ஆல்ஃப்ரட் ஜோஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ முந்தைய படம் பகாசுரன்லேயே ஒரு ரோல் பண்ண வேண்டியது, ஆனால் அது நெகட்டிவான ஒரு ரோல் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் வேணான்னாரு. அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஈவன் நான் மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி கூட தியேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் கதாபாத்திரத்தை மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கார். ஆனால் ட்ரெய்லரில் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் இருக்குது, அது நான் தானே தெரியாது, ஒரு செகண்டில் இப்படி வந்துட்டு போவோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மோகன்ஜி டைரக்டர் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என்ன இதுவரையும் வழி நடத்திட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்ருக்கேன் என்னோடய நண்பர் ரிசுபாய்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், எஸ்பெஷலி கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை சொல்லி ஆகணும், என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டது, என் கூடவே சேர்ந்து சிரமப்பட்டிருக்காருன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் அந்த மேக்கப்பை போட்டிருக்காங்க. நானாக இருக்கக்கூடாது, நானும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஒரு சின்ன க்ளூ சொல்லணும்னா, இதில் நான் ஒரு ராஜாவாக பண்ணியிருக்கேன். ராஜான்னொடனே ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது நான் பயங்கரமாக கிரீடெல்லாம் வச்சுருக்க போகிற போல், பயங்கரமான காஸ்டியூம் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் ரிவீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இதை நானே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு காஸ்டியூமில் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இந்த கதையை வந்து நான் ரொம்ப தேடிட்டு இருந்த ஒருத்தரை இன்றைக்கி தான் மேடையில் பார்த்தேன். அது இந்த வசனகர்த்தா, எங்களை கஷ்டமான டயலாக்கெல்லாம் எழுதி கொடுத்தவங்க நீங்கள் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப சிரமமே இல்லாமல் எங்களுக்கு கோ டைரக்டர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இதை ரிஹர்சல் எடுத்து மறுபடியும் நடித்து பார்த்து ஓகே சொல்லியிருக்கேங்க. அதை எல்லாத்துக்குமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் இந்த படத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ நிறைய கேமரா முன்னாடி நம்ம இத்தனை வருடங்கள் பழகியிருந்தாலும், ஆனால் இந்த கேமரா உண்மையிலேயே ஒரு பெரிய பயத்தை கொடுத்தது. எந்த விதத்துலையும் எந்த டெக்னீஷியன்ஸையும் யாரையும் கால அவகாசம் எடுத்துக்கூடாது, நேரத்தை வீணடிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்களும் இதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். 2 திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்க ஆக்டர் மாருதி அவர்களே சில வார்த்தைகள் பேச வர மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இந்த திரௌபதி 2 நடக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சோழ சக்கரவர்த்தி சார் தான். ஏன்னா ஆமாம் கண்டிப்பாக கைத்தட்டுங்க. ஏன்னா இதுக்கு 2 விஷயம் வேணும், நல்ல ஃபண்டு வேணும், தில்லு வேணும். இது 2மே அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 4 வாட்டி சாரை பார்த்துருப்பேன். அவர் வருத்தப்பட்டோ இல்லை கோவமாவோ இல்லை முகம் இறுக்கமாவோ இருந்ததில்லை, சிரிச்ச மெனிக்கே இருப்பார் சார். அதை பார்க்கும்போது தெரிஞ்சது என்னடா அது எப்படி இவ்வளோ ஸ்மைலிங்காக இருந்திருக்காரு எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஃபுல் ட்ரஸ்ட் வந்து நம்ம மோகன்ஜி சார் மேலே போட்டிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டை. ஏன்னா இல்லை சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து பாகுபலின்றாங்க, அடுத்து நமக்கு வந்து பொன்னியின் செல்வன்றாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மோகன்ஜி சார் கிட்ட இருந்தது. அவரை வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரில் இவர் ஒருத்தர். ஏன்னா அதை நான் நேரில் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்சுது.
ஸோ அதுக்கப்புறம் நான் 3ஆவதாக பார்க்கும்போது 10 இயர்ஸ் ஆச்சு. பார்க்கும்போது லைக் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, சரி நம்மளை உள்ளே சேர்த்துப்பாங்களா? ஏன்னா எங்களை மாரி நடிகர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கேட்டகரி ஆட்கள் அந்த கேட்டகரி ஆட்களை மட்டும் தான் உள்ளே சேர்த்துக்கிறாங்கன்ற மாரி இருந்தது. ஸோ அந்த தாட்டில் வந்து இவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக வாய்ப்பே கேட்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சாய்பரத்னு, நீ போய் பேசு அவர்கிட்ட அப்படின்னு. நான் போய் பேசினேன்னா அவர் ஒரே வார்த்தை சொன்னார், 10 வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து நீங்கள் வாய்ப்பு கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்னாங்க. ஆடிஷன் வச்சார், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே வந்து பாம்பேயில் போய் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணாங்க. பாம்பேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதா அக்பர், வீர சிவாஜி, மகாகர்ணிகா இந்த மாதிரி பெரிய படங்கள் எடுத்த அந்த ஸ்டுடியோவில், அந்த அரண்மனையில் இந்த ஷூட் பண்ணியிருக்காங்க. இது சிஜிலாம் ரொம்ப கம்மி தாங்க, லைவ் லொக்கேஷன் நிறைய. நீங்கள் மஹால் வெளியே பார்க்குறீங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 இதுமாரி இருக்கும், சந்திரமுகி படத்தில் வருமே அந்தமாரி பங்களாவாக இருக்கும். அதுக்கு செட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. நமக்கு செட் ஒர்க் போடும்போது பார்க்கல, உள்ளே போய் பார்க்கும்போது நான் கேட்டேன் சார் கிட்ட, என்ன சார் இது எல்லாமே ஃபுல்லாகவே செட்டப்பா? யோ இன்னே அப்படி சொல்லிட்டேன், ஆர்ட் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு, இது உள்ளே ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும், அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு அப்படின்னாங்க. ஸோ அவரை வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த செட் எக்ஸ்டென்ஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நட்டி சாருக்கும் வேல ராமமூர்த்தி சாருக்கும் நான் வந்து ஒரு விஷயம், நான் ஆக்சுவலாக ஸ்பாட்டில் இருந்து பார்த்தேன், அவங்களுக்குலாம் வந்து காஸ்ட்யூமே வேணாம் சார், அவங்க நார்மலாக இருந்தாலே அந்த ராஜா கெட்டப்புக்கு அவ்வளோ அருமையாக செட் ஆகிருக்காங்க சார். ஸோ அண்டு ஹீரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், ரிச்சர்ட் ப்ரோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அப்போ வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. ஸோ நான் எப்பயுமே என்ன பார்ப்பேன்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது ஒரு ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்த்தான ஃபைட் சீனுங்க. ஆக்சுவலாக ஃபுல் லெங்க்த்தில் சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட்டை பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க 3 கேமரா ஆங்கிள் வச்சதுனால கண்டிப்பாக கட்ஸில் தான் வரும். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயினை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும். ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஃப்ரேமில் போல்டாக இருக்கிறது வந்து டோட்டலாக அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. நீங்கள் அப்படியே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்த மாரி தான் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு ஃபேனை வச்சுட்டு வேர்க்கக்கூடாதுன்னு அப்படியே திருப்பாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபேன் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்க குதிரைக்கெல்லாம் காட்டுவாங்க. நான் யோசித்தேன், எப்படிடா இவங்க எப்படி இந்த ரோல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் ஸ்பாட்டில் பார்த்தா அந்த ரோலுக்கு வரும்போது அந்த கரெக்டாக டச், எனக்கு அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் சீன் வருது. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ரிஹர்சலே பண்ணல. பட் அந்த ஒரு ஷாட் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண விஷயத்த பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது மோகன்ஜி சார் வந்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு தான் கொஞ்சம் லேட்டாக தெரியுது. இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி சார். மோகன்ஜி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக அருணோதயன் அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு இருக்கிறேன். பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் நன்றி. உங்ககிட்ட நீதி இருக்கனால தான் இந்த சொசைட்டியில் அமைதி நிலவுது. சிம்பிளாக முடிச்சிடறேன். மோகன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் பார்த்துட்ருக்கேன். அவர் கடுமையாக உழைக்கிறார். பகாசோன்லேருந்து எல்லா படங்களுமே மிக கடுமையாக உழைச்சிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன எந்த பழக்கமே இல்லைங்கிறாரு, எப்படி இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்க முடியுது? ஏதோ ஒன்று இருக்கும், கண்டுபிடிச்சலான்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்னால் அந்த அவருக்கு என்ன விஷயம் அவர் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, எஸ் அண்ணியும் பாப்பாவும் தான். ஸோ அவங்க 2 பேரோட அந்த ஃபோர்ஸால் தான் அவர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் போயிட்டுருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அந்த ஆதரவு எல்லாரும் கிடச்சி எல்லாருமே எல்லா ஆண்களுமே நல்லா முன்னேற முடியும். அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பல்கிங்காக இருப்பேன். அந்த உடம்பு வந்து படம் ஃபுல்லாக குறையாமே இருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து உடலளவையும் மனதளவையும் வந்து ரொம்ப நிறைவாக வச்சுருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எடிட்டர் சார் நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கிறிஸ்பாக பேசின மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து என்னென்னா, அந்த ஒரு குழந்தைக்கு நிறைய சாக்லேட் கொடுத்தா எப்படி சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஃபுட்டேஜ் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக எடிட் பண்ணுவாப்புல. ஸோ அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, பெரிய செட் இருக்கும், அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். அந்த சரி பேக்கில் எம்டியாக இருக்கும். கட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா பெரிய டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ அவர் அமைதியாக இருக்க ஒரு மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ண முடிஞ்சு சார். அவசரம் ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி பேசி ஆகணும். லிமிடெட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை என்னால் முழுசாக உணர முடிஞ்சு. அது சாதாரண ஒர்க்கே கிடையாது. ஸ்டண்ட் இந்த படத்தில் நானும் ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். மோகன்ஜி சார் ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் டைரக்டர் ரொம்ப சேஃபாக நான் பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மியூசிக் இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். எஸ் சார், என்னோடய ஆஃபீஸ்லேருந்து பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் அந்த போரானே பாட்டை லூப்பில் ஓட விட்டுட்டே இருப்பேன். கட் பண்ணி பார்த்தா எம்கோனை பாட்டு என்னோடய ஆஃபீஸில் ஓடிட்டுருக்கு. அதை நானும் ஃப்ரேமில் வந்துட்டுருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் அதே மாதிரி முத்தையா சார் வணக்கம் சார். உங்களை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ உங்களை நேரிலே பார்த்துட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
அப்புறம் ரிச்சர்ட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ மும்பையில் நாங்கள் இருக்கோம், அங்கே புது ஊர், லாங்குவேஜ் சுத்தமாக நமக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அங்கே அவருக்கு லாங்குவேஜ்லாம் தெரியுது, அவர் நம்மளை பல்கிங்கில் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஜிம்முக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒரு ஹீரோ நமக்கு கால் பண்ணி வாங்க ஜிம்முக்கு போகலான்னு கூப்பிட்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாசிபிள் இல்லை. அதை ரொம்ப பாசிபிள் ஆக்கினார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன பார்த்துக்கிட்டாரு. சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நடி சார் பற்றி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி அவனுக்கு பகாசுரனில் நாங்கள் வந்து க்ளவுட் வந்து போயிட்டு இருக்கு, யாருக்குமே டைமிங் புரியல. சார் வந்தார், பார்த்தாரு, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து ரெடியாக வைங்க அப்படின்ட்டு போனார். கரெக்டாக க்ளவுட் போயிடுச்சு, ஷார்ட்டு முடிச்சிட்டோம். ஈவினிங் டைம் லாஸ்ட் ஷாட் அது. ஸோ அந்த கிராஃபிக், அந்த சினிமோகிராஃபி நாலேஜ் அப்படிங்கிறது சார் சீரியஸ்லி வாவ். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. என்னோட பேர் வந்து அருணோதயன், எனக்கு வயசு 34ஆவது, 27 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் என்னால் ரொம்ப எளிதாகவே பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கவங்க வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சந்தோஷ் அவர்களே சில வார்த்தைகள். ஒரு பவர்ஃபுல்லான ரோல் அது, ஸோ அதை பற்றின சில வார்த்தைகள். Good evening everyone, respected seniors and cast and crew of this cinema and Mohan sir. This film belongs to Mohan sir, this film belongs to producer, this film belongs to cameraman sir. So I'm nothing much to say. I'm thanking my Mohan sir because he has surprised me as a human being, because when you do a part of your as an actor, you know, like you don't know you are such a part of such a big cinema. And thank you for having me in this film sir. Thank you very much. Thank you. ரொம்ப அருமையாக அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடித்து நம்ம மனசில் நீங்காத இடம் பிடித்த ஒருத்தர். ஸோ இந்த திரைப்படத்தில் கோவிந்தன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தலோட லெட்ஸ் வெல்கம் பரணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த மோகன்ஜிக்கு நன்றி. நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ், சோலை சக்கரவர்த்தி, சண்முகரால் நல்லதே நடக்கட்டும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லோரும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, பரணினா இப்படி தான் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு மாற்றி வேறு மாதிரி ஒரு ஜேர்னரில் என்னை காமிச்சிருக்காப்புல மோகன்ஜி. படத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம், அதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வோனேன்னு சொல்லிட்டு. ஸோ அது இறைவனர்களால் இந்த திரௌபதி 2ல் நடந்தேறினதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேடையில் இருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஸோ எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊருக்காரரு ஐயா வேலா ராமமூர்த்தியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் நடராஜா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நடிகர்கள், எனக்கு எல்லாமே உறவுகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் குட்டிப்புலி முத்தா அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தேச உணர்ச்சி பெருக்கெடுக்கும், புல்லரிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி மோகன்ஜியோட உழைப்பு, அபரிவிதமான உழைப்பு. ஸோ அவருடைய உழைப்புக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் மோகன்ஜிக்கு அடுத்து அவருடைய கண்ணு யார், பிலிப் சுந்தர். எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்தால் கைத்தட்டுவாங்க, கேமராமேன் வந்தால் கைத்தட்டுவாங்க. ஏன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. ஸோ ஒரு 500 குடும்பம் கடுமையாக உழைச்சிருக்கு. இந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பத்தை வாழ வைக்க தயாராக இருக்கார். ஸோ அதனால் இவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த படம் ஜெயிச்சிடும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரௌபதி 2 திரைப்படத்தில் கோதை அப்படின்ற அழகான கதாபாத்திரம் பண்ணியிருக்க நம்மளுடைய திவி அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். ஓகே, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, where do I start? Sir, thank you so much for making me a part of this film. நான் ரிஷி சார் கூட ஒரு படம் பண்ணுறாரு, அப்போது எனக்கு இந்த படம் கூட தெரியுது. I approached Mohan sir saying I want to be a part of this film because it is a periodic concept and I wanted to wear that different kind of costume, and I got an opportunity to perform 2 shades in the cinema, and I am super glad. Sir, thank you. Without you, I would not be a part of the cinema, and without Rishi sir, I would not be a part of the cinema. And thank you so much, all the co-actors, and this is my first debut.
Thank you. I wish you all support me and support our film. Support our film Draupadi 2. Thank you so much. யூ ஆர் ஸோ நைஸ் ஆக்சுவலி. அவங்களுக்கு கொஞ்சம் பேச நர்வஸாக இருக்குது. நீங்கள் கொஸ்டின் கொஞ்சம் பயமாக இருக்கு உங்களை எல்லாமே பார்த்து. இல்லை, யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மூவியில் ஆயிஷா அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான தேவ்யானி சர்மா அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம். ஸோ நம்மளோட வில்லனோட ஒய்ஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். Draupadi 2ல வாய்ப்பு கொடுங்க மோகன் காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். Draupadi 2 நான் முதல் படம் and I had the opportunity to work with one of the fine actors and the team. I would also like to thank the direction department because நான் மும்பையில் இருந்து வரேன் அண்ட் ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ they've been very kind to me and thank you so much. Thank you Mohan Garu for this wonderful opportunity and to all the cast and crew, all the very best and congratulations. Please do watch it in theaters and wishing you all a very happy Pongal. Thank you so much. Thank you so much. அடுத்ததாக மேடைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் படத்தில் பண்ணியிருக்க மலை அண்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய டைரக்டர் சரவண சுப்பியா அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறோம்.